மேப்பில் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஊட்டி ரோடு. ஒரு நாளைக்கு போகணுண்ணா, நமக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும். நம்ம ஊரில் இருக்கிறதே ஆமாம் கண்டிப்பாக ரிலாக்ஸாக போயிட்டு வரணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டிலே நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்கு. முழுசாக நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறைய எல்லாம் எல்லா இடம் போயிருக்கிறேன். ஆனால் சுற்றி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிரைவராக போயிருக்கேன். ரைட்டு தான். நம்ம இவ்வளோ கிட்ட வந்திருக்கு, 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்மளால் போக முடியுமா? முடியாது. மேற்கு காலத்தில் பிளாக் தண்டர் அதுக்கு போய் வேணும் பார்க்கணும். ஊட்டி ரோட்டில் தான் இருக்குது. அதுக்கு போக முடியுமான்னு பாருங்க. எவ்வளோ ஃபேமஸ் எல்லா காலத்தில் இருக்குது. ரெண்டு மூணு டைம் கேட்டு போச்சு. இதா போயிடலாம் அதா போயிடலான்னு எந்த இதை முயற்சி பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆகிட்டு கூட்டு வரணும். மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு இருங்க வந்து பார்த்துடுறேன். நைட்டு 12 மணி ஆகுது சரியா. மேட்டுப்பாளையம் உள்ள நுழையிறோம். ஸ்ட்ரைட்டு தான். மிஷினில் வண்டியே கட் ஆகலைங்க. அப்படியே வந்து ரைட்டில் இழுத்தா வண்டியே கட் ஆகலை. இந்த இட மிஷினில் எடை போட்டுக்கிட்டு தான் கொண்டு போய் நிப்பாட்டணும். ரொம்ப சொகுராக இருக்குது இட மிஷின். வட்டுவா வட்டுவா வட்டுவா. இப்போது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் வண்டி நிப்பாட்டணும். போவோம். சரியாக இங்கே மேட்டுப்பாளையம் வந்து சேர்றது நம்மளுக்கு 12-1 மணி ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க மாட்டேங்குது. இது இந்த அவ்வளோ நேரத்துக்கு நைட்டு 12 மணிக்கு நம்மளை கரெக்டாக கெஸ் பண்ணி நீங்கள் தானே கருமலை TN24 அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஹாப்பி. இவ்வளோ நேரத்துக்கு அந்த இருட்டில் கூட கரெக்டாக முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க காரைக்குடியிலேருந்து பிக்கப் பண்ணிலன்னு நினைக்கிறேன் வந்து இங்கே லோடு இறக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. அவங்க பேர் கூட நான் கேட்க மறந்துட்டேன். அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேட்டுப்பாளையத்தில் இந்த என்ன ஊர் இது, இந்த காட்டு பகுதி ஒன்று போது அந்த ஆற்றுப்பாலத்தை தாண்டி ரைட்டில் போகுது இல்லைங்களா ரோடு, அதில் போய் இடம் போட்டுக்கிட்டு நேராக திருப்பி ரிட்டர்ன் வந்து இந்த சன் பேக்கரின்னு ஒரு கோயிலுக்கு ஏற்றாப்புல ஒரு வீதி ஒன்று உள்ளே போகுது. அதில் தாங்க அந்த பேக்கரி சந்தில் தாங்க உள்ளே நிற்கிது வண்டி. இந்த வீதியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இறக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நம்ம வண்டி இதில் தான் நிப்பாடி இருக்காங்க. பின்னாடி பாதி இறக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த வீதியிலே லாஸ்ட்டாக பார்க்கலாம். பகல் இப்போ 5 மணி ஆகுது, காலையில் 5 மணி, இன்னும் தூங்கலை. பின்னாடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயா போக சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரில. ஆனால் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆக்ராவிலேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாவ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் லோடு இறக்கலை, இதுக்கு மேலே தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டோர் திறந்து விட்ருக்கோம், இதுக்கு மேலே தான் இறக்குவாங்க. இதுவே சுட்டு நிப்பாட்டியாச்சு. எத்தனை மணிக்கு முடியுதுன்னு சொல்லி தெரியல. ஆட கடவுளே, பாவம் நமக்கு முன்னாடி நிற்கிற வண்டி செல்ஃபு எடுக்கலைங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை பாவம். சார் கரெக்டாக லோடு இறக்குற பாயிண்டில் லோடு இறக்க வந்தாங்களே ஏற்ற வந்தாங்களா? இறக்க வந்துருக்குங்க. செல்ஃப் இருக்குதுண்ணா, அதெல்லாம் அதான் சொன்னால டிரைவருக்கு தான் தெரியும் இந்த விஷயம்லாம். லோடு இறக்குற மேன் வந்து இப்போ வண்டி பின்னாடி எடுத்து விட்றதுக்கு வந்தாங்க. அவங்க ஓட்டுற வண்டி அவங்களுக்கு தாங்க தெரியும் உண்மையாகவே. அவங்க இவ்வளோ நேரம் அனுப்பிச்சு தாங்க ஸ்டார்ட் ஆகலை. வந்து ஒரு கையை வச்ச உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
லோடு இறக்கி முடிய போகுதுங்க. மேலே தார்பாய் வந்து கயிறு கட்டாமல் இருக்குது. போய் ஏறி கட்டிட்டு வந்துடுவோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோயரும் ஒரு டிஷர்ட்டும் வாங்கினேன். எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. ஒரு லோயரும் ஒரு டிஷர்ட்டும் வாங்கினேன். கிட்டத்தட்ட டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, லோயர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 300 ரூபா ஆச்சு. வாங்கி வைப்போம், யூஸ் ஆகும் நல்லா. ஏன்னா வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். மேலே போயிட்டு தார்பாய் நல்லா இழுத்து கட்டிட்டு வந்துடுவோம். சரி வாங்க போகலாம். தார்பால் கட்டணும், கடைசி ஒரு அட்டி. கட்டி முடிஞ்சிருச்சு. இது போல் ஒயர் லைன்லாம் கிட்டே இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த மூட்டை அறுக்கிறதுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, உரையோட ஒரு கோனூசி, ஒரு சூரி, அப்புறம் அதுக்கு உரை. மேட்டுப்பாளையத்தில் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறது. எல்லாம் முடிஞ்சுங்க. இந்த பாயெல்லாம் உள்ளத்துக்கு போட்டாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. நம்ம அடுத்த லோடுக்கு கிளம்பக்கூடியது தான். போயிட்டு எடை போட்டுட்டு வாடகை வாங்கணும், வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். நமக்கு லோடு இறக்கின அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர், அவங்க பேர் என்ன? பார்த்தா. எடைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எடை போட்டுட்டு வந்து அங்கேருந்து அங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்து வந்து தான் நம்ம வாடகை வாங்குற மாதிரி இருக்கும். வரலாம். மேலே இருக்குதான் ஊட்டி மலையா? அதேதான் ஊட்டி மலை. நல்லா ஒரு குளிர்ச்சியான காற்று தான். தண்ணி லைட்டாக தான் போகுது. காட்டு எல்லாம் துணி துவைக்கிறாங்க. காட்டுக்கு மேலேருந்து வரதாட்டுங்கண்ணா இது? காட்டுக்கு மேலேருந்து வரதா தண்ணியா? இந்த பக்கம் இந்த லைனில் தான் பத்திரகாளியம்மன் கோயில் வழியாக வரும். ஊட்டி 49 கிலோமீட்டர், குன்னூர் 32, கோத்தகிரி 32. இங்கே மேட்டுப்பாளையத்தில் லோடு இறக்கிட்டு எடை போகிறதுக்காக வந்தோம். அப்போ நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சந்தித்தோம், தினேஷ்குமார். ரொம்ப சந்தோஷம் நம்மளை. ஏன்னா நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்கே தெரியாத ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பக்கம் போனாலும் நம்மளை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கெலாம் சப்போர்ட்லாம் முழுக்க நீங்கள் தான். இவர் நம்மளுக்கிட்ட பேசுனதே ரொம்ப ஹாப்பி. உண்மையாகவே ரொம்ப நன்றி. பேசுனதே ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேட்டுப்பாளையத்தில் தாங்க இருக்கும். வாடகை வாங்கிறதுக்காக அண்ணன் நடந்து போனார். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. இங்கேருந்து நடந்து போயிருக்காரு. இந்த வேமட்டு எடமிஷன் பக்கத்துலேயே நிப்பாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து நடந்து போயிருக்காரு. வாங்கிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. பார்ப்போம், ஏதாவது சாப்பிட்ணுங்க, ஒரு பசி வேறு எடுக்குது. சமைக்கலான்னு சொல்லி பார்த்தேன், தக்காளி இல்லை, தண்ணியும் வாங்கலை. தண்ணி இருந்ததும் காலியாகிடுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம இப்போது ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லோடு வந்து சொல்லியிருக்காங்க, மேட்டூர் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டூர் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டூர் போயிட்டு பவுடர் லோடு எதை ஏற்றுறதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், மேட்டூர் போகிறதா இல்லை வேறு எங்கேயாவது போகிறதான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். சரிங்க நண்பர்களே, இங்கிருந்து நம்ம வந்து கிளம்பக்கூடிய நேராக போயிட்டு நம்ம வண்டியுடைய தார்பால் கிழிஞ்சிச்சு பார்த்தீங்களா. டெல்லியில் நம்மளுடைய தார்பால் வந்து அறுத்துட்டாங்க. அந்த தார்பாயை வந்து தைக்கணும். அதுக்காக நம்ம போகிற வழியில் பார்ப்போம், இந்த மேட்டுப்பாளையத்தை விட்டு அவுட்டர் வெளியே போகிற இடத்துல எங்கேயா தார்பாய் தைக்கிறது இருந்துச்சுன்னா தைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம புறப்படுவோம் லோடு ஏற்றுறதுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுறீங்க. ஓகே, பாய்.